பிடிக்கிறதுல 250 ரூபாண்ணே. டைமண்ட் மட்டும் 300 ரூபாண்ணே. அது டைமண்ட் எவ்வளோ கோட்டு ரேட்டு? கோட்டு ரேட்டு வந்து 145 ரூபா. 300 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? 160 ரூபா, 300 ரூபாண்ணே. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அத்திக்கடவு அவிநாசி திட்ட அலுவலர்களை கண்டித்தும் இந்த திட்டத்தின் மூலம் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு உடனடியாக தண்ணீர் வழங்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியும் புங்கம்பள்ளி குளத்தின் கரையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டம் குறித்து பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ பண்ணாரி விவசாயிகளை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற 4 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அடையப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், வர்ஷா, கார்த்திகா, தன்ஷிகா ஆகிய 4 சிறுவர்கள் ஒடத்தாங்கல் ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அனைவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏரியில் மண் மாஃபியாக்கள் இரவு நேரத்தில் அதிக அளவிலான பள்ளம் தோண்டி மண் எடுத்து சென்றதால் ஏரியில் அதிக அளவில் நீர் நிரம்பி குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் வருவாய்த்துறையினர் லஞ்சத்தில் திளைப்பதால் நீர்நிலைகளில் மணல் கொள்ளை சுதந்திரமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ஆழ்குழாய் மோட்டார் பழுதடைந்துள்ளதால் கிராம மக்கள் 3 மாத காலமாக குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். எல்லை தாராப்பட்டி கிராமத்தில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆழ்குழாய் மோட்டார் பழுதடைந்து 3 மாத காலமாகியும் விடியா திமுக அரசு ஊழியர்கள் அதை சீர் செய்யாமல் உள்ளதால் பொதுமக்கள் குடிக்க நீர் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே யாரோ ஆசைப்பட்டதற்காக கார் பந்தயம் நடத்திய விடியா அரசு பொதுமக்கள் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மிலாதுன் நபியையொட்டி தமிழகத்தில் அனைத்து மதுபான கடைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டையில் கள்ளத்தனமாக மது விற்பனை படு ஜோராக நடைபெற்றுள்ளது. புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் ஒரு மது பாட்டிலுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை கூடுதலாக விலை வைத்து விற்பனை செய்துள்ளனர். கூடுதல் விலையையும் பொருட்படுத்தாமல் போதை ஆசாமிகள் மதுவை வாங்கிச் சென்றனர். பட்டப்பகலில் கள்ளத்தனமாக நடைபெற்ற மது விற்பனையை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் ஏவல் துறையும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. சட்டவிரோதமான மது மற்றும் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டிய விடிய அரசு பவள விழா கொண்டாடி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர்.